அழகே நீயடி. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு அலைட் மோஷன் டூ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஆன்லைன் வீடியோ சேனல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி அதே சேம் நீங்களும் எடிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்டேட்டஸ் அதாவது லிரிக் வீடியோ காட்டினால இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ நீங்களும் ரெடி பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு வந்து 2 லைன் எட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா லைன்ஸ் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு சாங் வந்து லிரிக்ஸ் வந்து கூகுளில் போய்ட்டு அந்த சாங் லிரிக்ஸ் எடுத்து காப்பி டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணதாலும் பண்ணுங்கள், இல்லை நீங்களே டைப் பண்ணாலும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபஸ்ட் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4:5 செக்டர் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உடனே ப்ளஸ் சிம்பிள் வரும், அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்குங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உடனே இமேஜ் அண்ட் வீடியோ சூஸ் பண்ண சொல்லி வரும். இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் எந்த இமேஜ் அந்த சாங் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜோட சாங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். இந்த இது ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன ஃபோட்டோ வைக்கலாம், இந்த ஃபோட்டோ வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ வச்சுட்டு இப்போ ப்ளஸ் பண்ணிடணும். இந்த கையால் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிது, இதெல்லாம் இந்த ஆப்ஷன் தான். இது பண்ணி முடிச்ச உடனே பேக் ஒரு ஸ்டெப் வந்துட்டு அதே ப்ளஸ் ஆப்ஷன் போய்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அலைட் மோஷன் டவுன்லோட் லிங்க்கு, இந்த பார்டர் இமேஜ் 2 கொடுத்துருக்கேன். பார்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலில் தான் போகும். எனக்கு இங்கே இருக்குது, நான் இங்கே ஆட் பண்ணிக்கின்னு ப்ளஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க டில் பாக்ஸ் பக்கத்தில் 3 டாட் இருக்கிறத ஸ்கெட்ச் டு ஸ்க்ரீன் மாற்றிக்கின்னு அப்படியே கீழே போய்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் கான்ட்ராஸ்ட் போய்ட்டு ஓவர்லே கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி பார்க்கவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணி முடிச்சிங்களா? அப்புறம் அதுக்கடுத்து ரொம்ப ஈஸி தான். இப்போ பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி லிரிக்ஸ் எப்படி எது அப்படின்றத சொல்லிடலாம். இப்போது நடுவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் பேஸ் பண்ணிட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஆடியோ அதை இருக்கணும். இந்த பக்கம் சைடில் கட் சிம்பிளுக்கு மேலே இருக்க டெக்ஸ்ட்னு அங்கே தான் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போது என்ன சாங் இப்போது அழகே அப்படின்னு இருக்கா. நான் இப்போ சாங்ஸ் ஆட் பண்ணி காட்டும், பட் வேணாம், சாங்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்க. அழகே நீ அடி உன் அருகே அந்த சாங் ஆட் பண்ணலாம். இப்போது அழகே ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் ஆட் பண்ணிவிட்டு கீழே உங்கள் கையாலேயே கூப்பிட்டு வந்து கீழே ஏற்றி விட்டுட்டு இந்த அழகேன்றதை டச் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு நீங்கள் இப்போது டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும், மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இல்லைனா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதுவும் வேணாம். டெக்ஸ்ட் பேசிங் அப்படின்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இருங்க, பேக் வந்துடுங்க. இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ 10 செகண்ட் ஈத்து விட்டுங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக நான் ஒரு 10 செகண்ட் ஈத்து விட்டுக்கிறேன். ஈத்து விட்டுட்டு இப்போது இந்த பார்டர் இமேஜ் அப்படியே லைனாக போய்ட்டு இங்கே கொடுத்துருங்க. மீடியா பாக்ஸ் பக்கத்தில் பேசிக் வீடியோஸ் எல்லாம் அலைட் மோஷன் டியூட்டோரியல் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்க. இதெல்லாம் நீங்களே கற்றுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகே அப்படின்னு போட்டேன்னா இப்போது அதை டச் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இது இப்படி வலிச்சு விட்டுட்டு இந்த ஃபோன் ஸ்டைலில் மாற்றுறது எப்படின்னா ரீபோட்டா ரெகுலராக அதில் போய்ட்டு இந்த ஃபோன்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கலர் வந்து ஒரு ரெட் வச்சுக்கலாம், ரெட் வேணால் பச்சை வச்சுக்கலாம். பச்சை வச்சோடனே இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ எஃபெக்டில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட் பேசிங் எஃபெக்டில் போய்ட்டு இங்கே குரோமாக்கி இப்படி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே லாங்காக போய்ட்டு லாங் வேணாம், இது இப்போ இந்த ஒரு பீஸாக நான் இப்போ 2 இதை கட் பண்ணணும். இப்போ டச் பண்ணிங்க, இதை இப்படி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி அடுத்த லைன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து இந்த லைனுக்கு இப்படி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி பீஸாக ஒரு லிரிக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை டச் பண்ணிக்கங்க. எஃபெக்ட்டு டெக்ஸ்ட் பேக்ஸிங் அந்த கடைசியில் முடிகிறதுல மறுபடியும் ஒரு இது. இப்போது இந்த எஃபெக்டான வந்துட்டு இது எனக்கு
இப்படி இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். இங்கே போனோடனே எனக்கு இப்படி ஆகணும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வீடியோ ப்ளே பண்ணிடலாமா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நம்ம லிரிக்ஸ் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டாவது லைன் ஐகே ஐகே ஐகின் ஐகே ஐகின் ஐகே 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 ஐகின் ஐகே வருது இல்லை? இப்போது நீங்கள் சாங்ஸ் ஆட் பண்ணால் அது உங்களுக்கு நான் வேணாம், உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டலாம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐகின் ஐகே. இப்போது இதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஐகின் ஐகின் ஐகே. புரியுதுங்களா? சேம். இப்போது இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுவும் டச் பண்ணிங்க. எஃபெக்ட் போயிட்டு ஒன்றுமே இல்லை, இந்த 3 டாட் இருக்கு பாருங்கள். காஃபி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா காஃபி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டாவதுக்கும் போயிட்டு எஃபெக்ட் போயிட்டு இந்த கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது, வேலையாக முடிஞ்சது. இப்போ பாருங்கள், ஐகின் ஐகே இருங்க. இது ஒரு எஃபெக்ட் இதில் இது ஆட் பண்ணிட்டுக்கிறோம். இதை நம்ம டீல் பண்ணிடலாம். ஒன்று வச்சா போதும். பாருங்கள், இதில் இருங்க பாருங்கள், ஒரு நிமிஷம். டெக்ஸ்ட் பேக்ஸிங் இங்கே இதில் ஒரு வாட்டி ஆட் பண்ணணும். குரோமோக்கியை இங்கே ப்ளஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கணும், எண்டிங்கில் இப்படி இருக்கணும். டன். பேக்கு வந்துட்டு இப்போது ஐகின் ஐகே ஐகின் ஐகின் நீ அடி அந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீடியோ மேக் பண்ணணும். லிரிக்ஸ் வீடியோவை இந்த ஒரு இதுக்கு காப்பி பண்ணிவிட்டு காப்பி டு பேஸ்ட் கொடுத்தாலே மொத்த வீடியோக்கும் போதும். ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சொல்கிறேன். நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணுறதை போயிட்டு இந்த ஃபுல்லாக வச்சுட்டு இது பிளாக் ஸ்க்ரீனாக மாற்றிங்க. ஆல்மோஸ்ட் பேசிக் வீடியோ சொன்ன மாதிரி தான். இது ஃபுல்லாக போயிட்டு இது கொடுத்துக்குங்க. இது ஒரு பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணிடலாம். எஃபெக்ட் உள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட் உள்ள போயிட்டு ப்ரொசீஜர் அப்படின்னு உள்ள போயிட்டு கீழே வந்து சிம்பிள் சாட்டிஃபைடு அப்படின்றத எஃபெக்ட் இங்கே ஆட் பண்ணி எனக்கு இப்படி போகணும் அப்படின்னு வச்சுட்டு மறுபடியும் எண்டிங்கில் எஃபெக்ட் சாட்டிஃபை இப்படி மறுபடியும் எனக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு வச்சுட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஃபெதர் கொஞ்சம் ஏற்றிடலாம். போதும். இப்போ பிளெண்டிங் அண்ட் ஒப்பேசிட்டி லைட் அண்ட் ஸ்க்ரீன். ஓகேவா? முடிஞ்சது நண்பா. இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் லிரிக்ஸ் வீடியோ எடிட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸை எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். லிரிக்ஸ் வீடியோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணும். இனிமேல் வேறு எஃபெக்ட்டில் இந்த லிரிக்ஸ் போது பாருங்கள், அதை டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க.